அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா. வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். இங்கே நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன், என்கிட்ட ஒரு 1 lakh இருக்குது, நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்? ஈவன் என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்குது, இல்லை 2 லட்ச ரூபாய் இருக்குது, என்கிட்ட ஒரு 10,000 தான் இருக்குனாலும் எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதுவும் பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இது நான் ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என் போர்ட்ஃபோலியோவை நான் என்றைக்குமே லாஸில் விற்றதே கிடையாது. என் போர்ட்ஃபோலியோ லாஸில் போகுது அப்படின்னாலும் டைவர்சிஃபைடாக பண்ணும்போது எண்ட் ஆஃப் த ரிசல்ட் ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எப்போதுமே இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம போர்ட்ஃபோலியோவை நாம் இந்த மாதிரி டைவர்சிஃபைடாக க்ரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், எப்போதுமே 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறோம், இல்லை 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அதை அப்படியே 8லேருந்து 10 பங்காக பிரிச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதை 10ஆக பிரிச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு செக்டார்லையும் 10,000 ரூபாய். இது கேட்கும் போது ஒரு மாதிரி இதெல்லாம் எப்படி ஏன் அப்படின்னு தோணும். சரி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் பேங்கிங் செக்டார், பேங்கிங் செக்டார், ஆட்டோ செக்டார், ஃபினான்ஸ் செக்டார்னு சொல்லிட்டு இந்த 8 முக்கியமான செக்டார் ப்ளஸ் பிஎஸ்சி ஸ்டாக்ஸு, டிவிடெண்ட் ஸ்டாக்ஸு, அல்லது க்ரோயிங் ஸ்டாக்கு, ஹை வேல்யூஷன் ஸ்டாக்கு, இல்லை ஹை ரிட்டர்ன் ஸ்டாக், இந்த மாதிரி நீங்கள் டைவர்சிஃபைடாக ஒரு 10 செக்டாரில் டைவர்ட் பண்ணி 10 வெரைட்டியாக 10 டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்மா செக்டார் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. அந்த டைமில் மார்க்கெட் பீக்கில் போகும்போது ஃபார்மா ஸ்டாக்ஸ் மட்டும் வீக்காக இருந்தது. அங்கிருந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஃபார்மா ஸ்டாக்ஸ் நார்மல் ஆச்சு. ஆட்டோ செக்டர் அவ்வளோ வீக் ஆச்சு. ஆட்டோவை பேஸ் பண்ணி இருக்கிற மற்ற எல்லா செக்டர்ஸ் லைக் மெட்டல் செக்டர்லாம் அவ்வளோ வீக் ஆச்சு. ஒன்ஸ் அந்த செக்டார் நார்மல் ஆச்சு. இப்போ எந்த செக்டார் வீக்காக இருக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் எந்த செக்டார் இப்போ வீக்காக இருக்கா, அந்த செக்டாருக்கு என்ன டிமாண்டு நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ரிவீல் பண்ணுறேன். ஸோ இந்த செக்டாருமே கண்டிப்பாக ஃபியூச்சரில் நல்லா வர ஆரம்பிக்கும். ஸோ டைவர்சிஃபைடாக நாம் இன்வெஸ்ட் பண்ணுற காசு 3 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லாபகரமாக இருக்கணும். ஒரு 20%, அட்லீஸ்ட் மினிமம் 15% சிஏஜிஆர் ரிட்டர்னாவது நமக்கு கொடுக்கணும் ஆவரேஜாக. அப்படின்னா நம்ம டைவர்சிஃபைடாக பண்ணும்போது ஏதாவது ஒரு 2-3 செக்டார் வீக்காக இருந்தாலும் அதை தாண்டி மற்ற செக்டார்ஸ் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும்போது நம்மளால் சக்ஸஸ் ரேஷியோ பார்க்க முடியும். ஈவன் இஃப் we can able to sell and come with some profit. ஸோ இந்த மாதிரி டைவர்சிஃபைடாக பண்ணுங்கள். டாப் 8 செக்டார் பற்றின வீடியோவை நான் உங்களுக்கு ப்ளே பட்டன் ரிலேட்டட் வீடியோவில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா டாப் செக்டார்ஸில் டைவர்சிஃபைடாக பண்ணுங்கள். அதில் டாப் ஸ்டாக்ஸ் பற்றியும் நான் வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவ் தகவல்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ ஃபேன்டாஸ்டிக் டே. கிளாஸ் சம்மந்தமாகவும் அக்கௌண்ட் ஓப்பனிங் சம்மந்தம் டவுட் இருந்தால் நம்ம